ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பாக்யலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து செய்யனை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து நீ வந்து குடிக்க போயிடுவியா, இவ்வளோ நாள் வந்து ஒழுங்காக தானே இருந்த, அப்போ நீ பண்ணி கொடுத்த சத்தியம்லாம் என்னாச்சு அப்படின்னு பாக்யா வந்து கேட்குறாங்க. அதுக்கு செய்யன் வந்து சொல்கிறாரு, இல்லைம்மா இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வரும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாத்தா இல்லாமல் என்னால் வந்து ரொம்ப எதையுமே இது பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இல்லையா, அப்போ நானும் பாட்டியும் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கும், எனக்கு கூட தான் வீட்டுக்குள்ளார வரும்போது அழுகியாக வருது, ஆனால் அது எல்லாத்தையும் நான் அடக்கிட்டு தானே வந்து ஓடிட்டுருக்கேன், உன்னால் அதெல்லாம் முடியாதா, கொஞ்சம் கூட இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த பொறுப்புன்றதை நினச்சாதாம்மா எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்றாங்க. உனக்கு என்னப்பா அப்படி பயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இருந்தார், அதுக்கப்புறம் வந்து அப்பா போனதுக்கப்புறம் தாத்தா வந்து இருந்தார், எழில் இருந்தான், தாத்தா வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டாரு, நானும் எழிலும் வந்து தாத்தா சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வீட்டில் எழிலும் இல்லை, இப்போ தாத்தாவும் இல்லை, எப்படி நான் வந்து ஒரே ஆம்பளையாக எல்லாத்தையும் பார்க்குறதுன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ தாத்தா இறந்ததுக்கப்புறம் அப்படி என்னப்பா அடிஷ்னலாக நீ வந்து பொறுப்பெடுத்து பார்த்துட்ட சொல்லு, என்ன அடிஷ்னலாக நீ வந்து செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா. இது வரைக்கும் இன்னும் எதுவும் செய்யலை, ஆனால் இனிமேல் நான் தானே எல்லாமே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யா வந்து திட்டுறாங்க, அப்படியெல்லாம் நீ எதுவுமே வந்து செய்ய தேவையில்ல, இது நாள் வரைக்கும் நீ வந்து எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்தால் போதும், ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து பொறுப்பு அதிகமாகிடுச்சு, அதனால கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வர பார்த்தியா, அதுதான் தப்பு. பாரு, வீட்டில் வந்து பாட்டி இருக்காங்க, இனியா இருக்கா, உன்னை நம்பி ஜெனி இருக்கா, யாழினி பாப்பா இருக்கா, இனி அடுத்தது இன்னொரு குழந்தை வர வரப்போகுது, நீ வந்து ஜெனியும் யாழினியும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டாவே அதுவே எங்களுக்கு வந்து போதும், மற்றபடி எங்களுக்காகல நீ எதுவுமே வந்து கவலையெல்லாம் பட வேண்டாம், இதுக்கு முன்னாடி வீட்டு பொறுப்பெல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாமே நான் வந்து பார்த்துக்கிறேன், அதுக்காக நீ வந்து குடிச்சிட்டு வந்துட்டு தேவையில்லாமல் எல்லாரையும் வந்து சங்கடப்படுத்திட்டு இருக்காத, நீ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தா ஜெனியோட மனசு வந்து வருத்தப்படாதா, இப்போ அவள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், யாழினி பாப்பா வர இருக்கா, அவளுக்காக நீ வந்து ஓட வேண்டாமா, அதனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பண்ணிட்டு வந்து நிற்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு பாக்யா வந்து திட்டுறாங்க. சரிம்மா, சாரிம்மா, இனிமேல் நான் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயும் குடும்ப பாரத்தை வந்து ஒரு ப்ரெஷராக வந்து சரின்னு சொல்லியிருக்காரே ஒழிய ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை பற்றி இன்னும் வந்து சொல்லலை. ஸோ இப்போ இவர் பயப்படுற மாதிரி இவருக்கு வந்து வேலை போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கோபி வந்து ராதிகாவோட ஆஃபீஸில் தான் வந்து செய்யனுக்கு ஜாப் ஏதாவது ரெடி பண்ணி தருவாங்க, அது மூலிமா ஒரு ட்ராக் வரும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இனியா வந்து காலேஜில் தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது செலக்ட் ஆகுமா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து வராங்க, இந்த மாதிரி ஜட்ஜஸ்லாம் வந்தாச்சு, ஆடிஷனில் செலக்ட் ஆனவங்க நேம் எல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க, நீ என்ன இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதனால தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னதும், ஏய் நீ தான் ரொம்ப சூப்பராக ஆடிருக்கல, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கு இனியா வந்து இல்லை, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை, எவ்வளோ பேரை வந்து எடுத்திருப்பாங்கல்ல பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களாம் இதை விட பெஸ்ட்டாக கண்டிப்பாக ஆடிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரி, எதாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்ட்டு கம்பல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜஸ் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹோஸ்ட் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி அதாவது ஹோஸ்ட்னா அவங்க காலேஜோட ஒரு ஸ்டாஃப் தான், இனியாவோட காலேஜோட ஸ்டாஃப் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா ஆடுவான், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து சுஜித் அப்படின்ற ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா ஆடுவான், அவன்கிட்டலாம் காம்படிஷனே போட முடியாது, அவன் காலேஜில் அவன் தான் பயங்கர ஃபேமஸ், டான்ஸில் கல்ச்சுரல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இனியாவுக்கு இன்னுமே பயம் அதிகமாகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடிஷனோட ரிசல்ட் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 5 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்லையே அந்த சுஜித் அப்படின்ற பையனோட நேமை தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் நேமெல்லாம் சொன்னதும் இனியாவுக்கு வந்து சுத்தமாக கான்ஃபிடென்ஸே போயிடுது. இன்னும் பாரு ஒருத்தர் தான் இருக்காங்க, இது வரைக்கும் செலக்ட் ஆனதில் யாருமே நம்ம காலேஜ் பசங்களே கிடையாது, இதுக்கு மேலே நான் வந்து இங்கே நிற்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு இனியா வந்து அந்த ஹாலை விட்டு வெளியில் வர்றதுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேடம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இது வரைக்கும் செலக்ட் ஆனதெல்லாம் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இப்போ நம்ம காலேஜ்லேருந்து ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம காலேஜ்க்கு ப்ரௌடாக ஏற்படுத்த போகிற அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இனியா ஃபஸ்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்களேன், இத்தனை நாள் ஆச்சு இனியா வந்து காலேஜில் ஜாயின் பண்ணி, இன்னும் இனியா வந்து ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்களாமா. இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு.
இப்போது இனியாவுக்கு வந்து அதை நம்பவே முடியல. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலங்கிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இனியா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இனியா வா, உன்னோட நேம் தான் பாரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வா அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ இனியா அப்படின்ற மாதிரி மைக்கில் வந்து அந்த மேடமும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இனியா வந்து ஒரே ஹாப்பியாக ஒரே பூரிப்போட நம்பவே முடியாமல் இருக்கிற மாதிரி வந்து வராங்க. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தான் தெரிஞ்சது. இதெல்லாம் உங்களுக்கே நான் ஓவராக தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன 5 பேரையும் ஸ்டேஜில் வச்சுட்டு இன்னுமே கூட இப்போது சவுத் சென்னை லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் இனியா வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இனி அடுத்தது இந்த விஷயத்தை வந்து வீட்டில் எப்படி சொல்கிறதுன்ற மாதிரி தான் இனியா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இருந்தாலும் காம்படிஷனில் செலக்ட் ஆனதுனால இனியா வந்து ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது இங்கே பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து காட்டுறாங்க. பாக்யா வந்து அவங்க கம்ப்யூட்டரில் பில்லிங்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அக்கா இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பழைய கம்ப்யூட்டர் வச்சுட்ருக்க போகிற, ஒரு புதுசாவது வாங்கிடலாம்ல அப்படின்னது. வாங்கலாம் எல்லா செலவும் ஒட்டுக்காக செய்ய முடியுமா, ஒவ்வொன்றா பார்க்கலாம் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து சரி நீ என்ன காலங்காத்தால வந்து என்கிட்ட நின்று கதை பேசிகிட்ருக்க, உள்ளே ஏதோ கிச்சனில் உனக்கு வேலை இல்லையா அப்படின்னது. அக்கா அந்த புது ஸ்டெஃப் வந்ததுலேருந்து எந்த வேலையும் நம்மளை பார்க்கவே விடுறதில்ல அக்கா. அவள் வெஜிடபிள்ஸ் முதற்கொண்டு அவரே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறாரு. டக்குன்னு இதை எடுக்கிறாரு அதை எடுக்கிறாரு, காய்கறி கட் பண்ணுறாரு, செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருக்கா. எங்களுக்கு வந்து பாதி வேலை குறைஞ்சி போச்சு. மற்றவங்களும் அவங்க உள்ளே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த வேலையும் அவர் வந்து செய்ய விட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிட்டு இருக்கும் போதே ஆனந்த் வந்து வராரு. அந்த புது செஃப் வந்துட்டு இந்த மாதிரி மேடம் நான் வந்து ரசமலாய் ட்ரை பண்ணேன், நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நான் செஞ்சது நல்லா இருக்கான்ட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. பாக்யா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. உடனே செல்வி அக்கா எனக்கும் கொடுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வியும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாக்யா வந்து கேட்குறாங்க, இல்லை நானுமே வந்து ரசமலாய் வந்து நிறைய தடவை செஞ்சுருக்கேன், ஆனால் இதில் வந்து நீங்கள் ஏதோ புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க, என்னது அது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, சில சீக்ரெட்லாம் வந்து செஃப் வெளியில் சொல்ல மாட்டோம் மேடம், அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே பழனி வந்து வராரு. பழனி வந்ததும் பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து அந்த செஃப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் ஆனந்த், நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற புது செஃப். இப்போ தான் ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சுட்டு கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னதும் கொஞ்ச நேரம் போட்டு மேடம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த செஃப் கிட்ட வந்து பழனி வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஷிப்லலாம் வேலை பார்த்துருக்கீங்களாமே, அது வந்து ரொம்ப நல்ல வேலையாச்சே, அதை விட்டுட்டு இங்கே வந்து ஏன் வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னதும், என்ன இருந்தாலும் சொந்த ஊர் மாதிரி வருமா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜதாங்க, சொந்த ஊர் மாதிரி வராது அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே அவர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் சுதாரிச்சுட்டு, இல்லை சார் இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தது எல்லாமே ஸ்டார் ஹோட்டல் தான், எல்லா வெரைட்டியான சமையலும் வந்து சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உன்னையும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்டுக்கிறாரு. அவரும் மற்றபடி என்னென்ன ஹோட்டல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியாவது கேட்டிருக்கலாம், அதுவுமே எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் அவர் உள்ளே போயிடுறாரு. பழனியும் பாக்யாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த செஃப் வந்ததுக்கப்புறம் என்னோட வேலை வந்து பாதியாக குறைஞ்சிடுச்சு, கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்குது, இப்போ வந்து மற்ற விதத்தில் வந்து நான் எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பாக்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பழனி வந்து பாக்யாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது எல்லாமே கரெக்டு தான் மேடம், இருந்தாலும் இவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, அதனால் இவங்க மேலே எப்பயுமே நீங்கள் ஒரு கண்காணிப்பு வந்து வச்சுட்டே இருங்க. வேலைக்கு வந்த புதுசில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காகவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது, பெஸ்ட்டாக செய்கிறது எல்லாமே வந்து செய்வாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரிஜினல் முகமே வந்து தெரிய வரும். அதனால் வந்து அவர் தான் எல்லாமே செய்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. எப்பயும் உங்களோட கவனம் வந்து அவர் மேலே வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு பார்வையை நீங்கள் வச்சுட்டே இருங்க. உங்களோட கண் பார்வை கீழே தான் அவர் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு சூப்பராக ஒரு ஐடியா வந்து சொல்கிறாரு பழனி. அது வந்து 100க்கு 100 நிஜம்தான். பாக்யா வந்து இது பண்ணால் மட்டுமே கூட போதும், கோபியோட சதி எதுவுமே வந்து செல்லாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழனி வந்து கரெக்டான ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருக்காரு பாக்யாவுக்கு. பாக்யாவும் ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைனிங் டேபிளில் வந்து இனியா, பாட்டி, செழியன், ஜெனி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இனியா வந்து சாப்பிடாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. பாக்யா வந்து ஏன்டி நீ இன்னும் சாப்பிடாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. செழியன் வந்து ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னதும் ஜெனி சொல்கிறாங்க, இல்லை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஏதோ டல்லாக இருக்க, ஏதோ யோசிச்சிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, செல்வி வந்து அக்கா நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்க்கா, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னதும், ஏன்டி நைட்டு போன்னு நாங்கள் சொன்னால் கூட போக மாட்டேன், இன்றைக்கி என்ன நேரத்தோட கிளம்புறேன் அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க. அதுக்கு வந்து செல்வி சொல்கிறாங்க, இந்த மாதிரி
மாதிரி என் பையன் வந்து படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க்கா, அதுக்காக தான் படத்துக்கு வந்து போகிறேன் அப்படின்னதும் செழியன் வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கூட முதல்ல நல்லா டான்ஸ் ஆடுவீங்களாமே அப்படின்னது, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னது, தாத்தா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செழியன் வந்து அவங்க அம்மாட்டையும் கேட்குறாங்க, அம்மா நீ கூட சூப்பராக டான்ஸ் பண்ணுவா தானே அப்படின்னதும், ஆமாடா அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இனியாவுக்கு வந்து ஹாப்பி ஆகிடுது. அப்போ உங்களுக்குலாம் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்றாங்க. ஏன் டான்ஸில் பிடிக்காதது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்கும்போது, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்ல வந்த விஷயத்த முதல்லே வந்து சொல்லியிருப்பேனே, யோசிச்சே இருக்க மாட்டேனே அப்படின்றாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து எங்கள் காலேஜில் வந்து டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்து ஆடிஷன் நடந்தது, அதில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து இவங்க சொன்னதுமே யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னதும் உடனே ஜெனி வந்து சொல்கிறாங்க, சூப்பர் இனியா, அதுக்காக தான் வந்து அன்றைக்கி பாட்டை போட்டு மேலே வந்து டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னதும், ஆமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் இனியா பாப்பா அப்படின்றாங்க செல்வி. ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் நினச்சிட்றாங்க ஏதோ காலேஜ் லெவலில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இனியா வந்து சொல்கிறாங்க, இந்த டான்ஸ் ஆடிஷன் வந்து டான்ஸ் வச்சு டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஷோ இருக்குல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து, ஓ அப்படியா இனியா பாப்பா, நான் கூட அதெல்லாம் பார்த்துருக்கேன், அப்படின்னா நீங்கள் டிவிலெலாம் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஒரு 20 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து அந்த 20 பேரை வந்து டான்ஸ் பண்ணும்போது டிவிலெலாம் காட்டுவாங்க அப்படின்னதும் உடனே பாட்டி வந்து கேட்குறாங்க, இது வந்து டிவியில் வர போகிற டான்ஸ் ஷோவா அப்படின்னதும், ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வந்து டிவியில் வந்து ஆடினா அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, அதனால வந்து போய் சேனலில் ஆடுறதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே பாக்யாவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி இனியாவை வந்து பார்க்குறாங்க. ஆனால் இனியாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது, என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இனியா வந்து கோபிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்னன்றதை நாளைக்கு எபிசோடை பார்க்கலாம். இந்த காம்படிஷனுக்காக நாளைக்கே இனியா வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டு கோபி கொடுத்தாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கமான விஷயம்தான். பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.